அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இதுதான் வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறுவாத நன்றி தர பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இது தர வாழ்த்துக்களையும் கூறியபடி அன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். மனித நேயம் உணர்த்தும் மகத்தான டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். 13 என்னென்று பேசுவோம். 13/12/2024 13 வெள்ளி வந்திருக்கின்றது. சிந்தனை நேரத்தில் பேசுவோமே. அதனை தொடர்ந்து சிந்தனை நேரத்தை தொடர்ந்து வருகின்றது பன்னிசை நேரம். தொடர்ந்து கேள்விக்கணைகள் செல்வி நித்யானந்தன் அவர்கள், சொல்விளையாட்டு சொல்லித்தாளர் ஜெயம் அவர்கள் இணைந்து கொள்ள இது காலையிலிருந்து மதியம் வரை இடம்பெறும் நிகழ்ச்சிகள். மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போலவே 5 மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும். சரியாக 7 மணிக்கு பன்னோடி சபாட நிகழ்ச்சி இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி இன்று அதே நேரத்தில் நத்தார் தின சிறப்பு விழா இடம்பெறுகின்றது. ஆகவே எல்லோரும் ஓடோடி வந்து உட்கார்ந்திருந்து பார்த்து கொள்ளலாம் என்றும் கூறியபடி தட்டுக்கொடுப்பை முனைக்கலாம் என்றும் கூறியபடியே இப்பொழுது ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம். பாலன் வேலுப்பிள்ளையர்கள் வணக்கம் பாருங்க. இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் நலமாக உற்சாகமா இருக்கீங்க? உற்சாகம் நல்ல. நீங்க நலம் தானே? நான் நலத்தோடு உற்சாகத்தோடு நன்றி சகோதரி. அப்படியே முதற்கான இந்த நாளை காண தந்த பெண்ணின் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் விசுவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தி கலந்து அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் ஏசப்பாதாமை நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் சந்தானங்களை மனநத்தனையாக பெரிய செய்யணும்னு சொல்லி ஏசப்பா அவர் எடுத்துக்கொண்டு கவரி தந்தகம் வீக்கமுடைய வெறுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் எண் 400.4 சொல்லிக்கொண்டு நேற்றைய தொடர்ச்சி யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 12 21 முடிய புதிய ஏற்பாட்டுகள் 342வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு வேகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஜப்பிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைச்சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறவுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இது 3 மனுஷரில் 3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவர்களுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவர்களுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவர்களுமாயிருக்கிறது. அவர்களாலே சேதப்படுத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவர்களாக இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியலை விட்டு மனம் திரும்பவும் இல்லை.
அப்படி இருந்தும் அதை வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கனவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கனவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இதனாலே சோதரி 10ஆம் அதிகாரத்தோடு சொல்லிக்கொண்டு ஒரு பாடம் இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கே நிற்கிறார். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. ஆமே. தேவனின் தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த தலத்தில் மூடுதே. அன்பான தகப்பனே, ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையான சந்திங்க ராஜா. அப்படியே நீங்கள் சந்தித்து வருவதற்காக கோடான கோடி நான் செலுத்துவேன் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியே சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் ஒவ்வொரு நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஒரு சமூகம் அவரோட கூடவே இருக்க ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, எந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி தினமும் நீங்கள் பாதுகாத்து வருவதற்காகவும், இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும், வழிநடத்த போறதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை செலுத்தி வந்தாப்பனே. சோத்திரம் ராஜா. அதுக்கான நன்றி செலுத்தி வந்தாப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விராடியை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவா ஆசிரியங்க, தேவைகளை சந்திக்கிறாயா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நினைச்சுட்டு வந்தாப்பனே. மற்றும் தகப்பனே,
அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உனது பாதுகாப்பின் ஆணிவா இந்த கரம் அவரோடு அணுவினாடியும் கூடவே கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி இருக்கிறவும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் பாதுகாமைக்காம் கோடான கொடி நன்றி ராஜா. மற்றும் பாமோட்டில் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சாதனை விடவர்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த கால தவறுகளால் பாரம் சுமப்பவர்களாகவும் மற்றவர்களின் தீர்ப்பால் கொடுக்கப்பட்டவர்களாகவும் தங்கள் சொந்த வாழ்க்கையின் நம்பிக்கையின் ஒரு துளியை கூட உணர முடியாதவர்களாகவும் வாழ்பவர்களைத்தான் நாமும் நினைத்து பார்க்கின்றோம். ஏனெனில் நாம் இப்போ வாழும் வாழ்க்கையை நினைக்கின்றோமா? எத்தனையோ மக்கள் சீரழிந்த காலநிலையால் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாமும் நினைவு கூறுவோம். பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கண்ணீர் வழங்கட்டும், அதனுடன் நீதி குறிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உம்மை வணங்குகின்றோம், உன் மக்களை மீட்டருளும். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். நாராவாணி. ஓம். வணக்கம் மாணி. வணக்கம் வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி. பாம்பு உறவுகளுக்கும் திருநடாவுகளுக்கும் சரி சரி சொல்றேன், சரிதான் வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி. எப்படி நல்லமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? நன்றி. இப்பயே கிறிஸ்துமஸ் தொடங்கிட்டு போல உங்களுக்கு வேற சிவப்பும் பச்சையுமா? நன்றி நன்றி, அழகா இருக்குது. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய சிந்தனை தொடர்ந்து 1555 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய திருப்பாடல், ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 1. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள் 16 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கின்றார்கள். மானுட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார், குடிக்கின்றார். இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நாம் வாழும் உலகம் முரண்பாடுடன் வாழக்கூடியது. இங்கே குறைகள் சொல்லக்கூடிய மக்கள் அதிகம். நல்லவற்றை பாராட்ட வேண்டும் என்பதோ குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதோ இங்குள்ள மனிதருக்கு பழக்கம் என்ன.
ஒருவர் எதை செய்தாலும் அதில் எப்படி குறைபிடிக்கலாம் என்கின்ற மனப்பான்மைதான் இன்றைய தலைமுறையினரிடம் அதிகமாக காணப்படுகிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் இதே முரண்பாடு இருந்தது. இயேசு வாழ்ந்தபோது திருமுழுக்கு யோவானும் அவருடைய சமகாலத்தவராக இருந்தார். யோவான் தவ வாழ்க்கை வாழ்ந்தவர், தன்னை முழுமையாக வருத்தி கொண்டவர், ஆடம்பரங்களை விரும்பாதவர், தனிமையை விரும்பி தனியாக வாழ்ந்தவர். ஆனால் இயேசு மக்களோடு மக்களாக, மக்களின் ஒருவராக வாழ்ந்தவர். 2 பேரையும் மக்கள் குறை கூறினார்கள். இன்று மக்கள் மத்தியில் நீதியோ நேர்மையோ உண்மையோ இல்லாத தன்மை இயேசுவின் வார்த்தையில் வெளிப்படுகின்றது. மக்கள் விழுமியங்களுக்காக வாழவில்லை, மதிப்பீடுகளுக்கு மத்தியில் செல்வாக்கு இல்லை. தங்கள் சுயநலத்தோடு நீதியை கொன்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையோ நீதியோ உண்மையும் நீதியும் வேறாக இருக்க முடியாது. உண்மை ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கு நடப்பது கேலி கூத்தாக இருக்கின்றது. நீதியையும் உண்மையையும் தங்களுக்கு ஏற்றதாகவே சிதைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இத்தகைய இரட்டை மனப்பான்மையை இயேசு வன்மையாக கண்டிக்கின்றார். இது திருவருகை காலம். இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா பின்வருமாறு கூறுகின்றார்: இஸ்ராயேல் மக்களிடம் ஆண்டவர் கூறுவது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உள்ளதை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டியதை வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு நீ அணி சரி 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 அணி ஓம் பரவாயில்ல தாருங்களா. சத்தமா வந்ததா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் தாங்க. ஐயோ, நான் போய் சொல்றேன்னா மாணி. சாரி மாணி, சாரி. அது பிரச்சனை இல்லை, நீங்கள் தாங்க. ஓகே, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன செய்யறேன். ஓகே, டோ வரி தாங்க. நீங்கள் தண்ணியை குடிச்சிருவாங்க. கொஞ்சம் லேட்டாக வர போகிறீங்களா? இறைவாக்கினர் ஏசாயா பின்வருமாறு கூறுகின்றார்: இஸ்ராயேல் மக்களிடம் ஆண்டவர் கூறுவது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் உள்ளத்தை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு நீ செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் வாங்க. நீங்கள் ஆறுதலாக வாங்க நேசவர்களே. அப்புறம் வாங்க, தண்ணியை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. வாங்க ஞானசரையில் வாங்க. ஞானசன் அவர்கள் எங்கே 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 எங்கே? சரி சரி, ஆறுதலாக வாங்க. சரி, ஆறுதலாக வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு, நடாமோன் அவர்களுக்கு, அனைத்து பாமூர்களுக்கு எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாவிடம் குறிக்கொண்டு நான் திருமதி தியான அடைந்தேன். இன்று திருவரை காலத்தின் 2ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, 2033வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கும் வேளையில் அவரை உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கான தெளிவை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. குழந்தைகளின் கள்ளன் கபடில்லாத தன்மை ஒரு புறம், மற்றொரு புறம் நல்லது கெட்டதையோ நீதி அநீதியையோ உண்மை பொய்மையோ தேர்ந்து தெளிவதற்கான தெளிவில்லாத தன்மையும் உண்டு என்பதுதான் உண்மை. கள்ளங்கபடில்லாத தன்மை நமக்கு வேண்டும். அதே வேளையில் தேர்ந்து துளியும் தன்மையின் நமக்கு தேவை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாதம் எடுத்திருக்கின்றது. இவ்வாறு கடவுளுக்குரியதை தேர்ந்து தெளிந்து அதன்படி நடப்பவர்கள் நிலை வாழ்வும் வெற்றியும் கிடைக்கும் என்று இன்றைய குழந்தை பாலன் பிறப்பிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிப்போர், கடவுளின் விருப்பப்படி நடப்போர், இறைவனால் வழி நடத்தப்படுவர், ஆசீர்வதிக்கப்படுவர் என்கின்றார் எசேயா இறைவாக்கினர். இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் வேளையில் இயேசுவை அவரது இறையாட்சி மதிப்புகளோடு ஏற்றுக்கொண்டு அவரை பின் செல்ல தயாராக
இருப்போம். அவரின் வருகைக்காக நாங்களும் ஆயத்தப்படுத்துவோமாக. பாடுகிறேன் நிறைவா, உன்னை பாடுகின்றேன் நிறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகின்றேன் நிறைவா, பாடுகின்றேன் நிறைவா. உலகுக்கு உருவாய் வர இருக்காய், உயிருக்கு உணவாய் வந்தாய், உலகிற்கு வழியாய் வந்தாய், உந்தன் வழியில் என்னையும் அழைத்தாய். பாடுகிறேன் நிறைவா, உன்னை பாடுகின்றேன் நிறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகிறேன் நிறைவா. வார்த்தை மனுவாகி வந்தாய், வார்த்தை வழியாக வந்தாய், உலகுக்கு ஒளியாக வந்தாய், ஒளியில் என்னை நீ அழைத்தாய். பாடுகிறேன் நிறைவா, உன்னை பாடுகிறேன் நிறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகிறேன் நிறைவா, பாடுகிறேன் நிறைவா. நன்றி, வணக்கம் கலைவாணி. மிக மிக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்மளுக்கா சட்டு புட்டன் வந்து போன சிந்தனை, காலை நேர சிந்தனை, நோ சிந்தனை இல்லை வாணி, எனக்கு கொண்டு வரல வாணி என்று சொன்னீங்களா? சரி, நேவிஸ் பிலிப் சரல் வாங்க, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வாருங்கள். இன்றைக்கு என்ன நாள்? 13 வெள்ளி. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கின்றது. என்னன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். மரண ஓடிட்டார், அவர் ஓடிடுவார் பேசுக்காண்டு. 13 வெள்ளிக்கிழமை. எல்லாருமே விட்டாடுங்க. 13 வெள்ளி என்னன்னு சொல்லுங்க. தமிழகாங்க கத்திரிக்காய் பொரிக்கிறாரு. கண்பாணி ஏதோ ஒரு ஆக்கில் அந்த 13 விடுமுறையும் இல்லை. அது வெள்ளிக்கிழமை அந்த அது அந்த அறிவுரை இருக்கா? வெள்ளிக்கிழமை 13 வந்தால் பிரான்ஸ்ல அந்த இதை நம்பர் இல்லைன்னு சொல்லி வேணும். ஜெர்மனியில நம்பர் இல்லை வாங்க. வானொலியோட சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை. நான் கோமனா சொன்னேன் 13 வெள்ளி என்று சொன்னேன். அதுவும் வெள்ளி வந்த இல்ல இல்ல வெள்ளிதான். வெள்ளி 13 ஹாஸ்பிட்டல்ல நம்பர் இல்ல, இல்ல ஜெர்மனியில வீடு இல்ல நம்பர் 13 இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நம்பர் இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்பர் 13 இல்ல. வெள்ளிக்கிழமை வெள்ளியா பொதுவா 13 இல்ல. ஆண்டாட்டு இதை நினைச்சுதான் அதை வைச்சது. அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் எல்லாம் நடந்தது. ஆண்டவர் பிடிபட்டது வெள்ளிக்கிழமை, இறந்தது வெள்ளிக்கிழமை. அதுக்காண்டி அந்த இதுக்காண்டி தான் அந்த வெள்ளிக்கிழமையா வெள்ளி. சரி, அந்த 13 என்ன கேட்குறேன். அந்த 13ஆம் தேதி தான் அந்த விளக்கம். வெள்ளி 13 விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. விசேஷம் இல்லை, விசேஷம் இல்லை, விசேஷம் இல்லை. அந்த 13 எடுக்கிறது இல்லைன்னு சொல்ல வேண்டும். கூடாத நம்பர்ன்றதுக்காக அந்த நம்பரை தான் விலத்தி வைக்கணும். அந்த 13 இதுக்கும் ஒன்றுமே நடக்கும். 13 வெள்ளிக்கிழமை தான் வாணி. ஆண்டவர் பிடிபட்டது, ஆண்டவர் இறந்தது, ஆண்டவர் எல்லாம் பெரிய வெள்ளி. அதுல எல்லாம் அந்த 13 எல்லாம் வருது. அதுக்காண்டி தான் அந்த இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்பர் இல்லை, வீடுகளில் நம்பர் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் 13 ஹோட்டல் வழிய நம்பர் இல்லை, 13 நம்பர் ஒன்றும் இல்லை. அது கூடாது லக்கு அன்லக்குன்னு சொல்லுவார். ஹோட்டலும் இல்லை, ஹோட்டல்லையும் 13ஆம் நம்பர் ரூம் இல்லை. நெத்தியில் ஏதோ ஒன்று இல்லை, வச்சுட்டு வாங்கோ. பரவாயில்ல வாங்கி, பரவாயில்ல. இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கு, வச்சுட்டு வாங்கோ. மங்களகரமாக இருப்பீங்க, வச்சுட்டு வாங்கோ. வளமையை பார்த்து போட்டு வச்சுட்டு வாங்க. நீங்கள் ஜெயமல் அவர்களுக்கு வணக்கம். இனிய காலை வணக்கம். வணக்கம். வாங்க.
காலை நேரம் சிந்தனை இருந்தால் பள்ளியை பற்றி தரலாம். கதைக்கிறீங்க. நான் இங்கே 13ஆம் நம்பர்ல காரம் கிடக்குது, வீடுகளுக்கு நம்பர் இருக்கு 13ஆம் நம்பர்ல. இருக்கு என்ன? ஆனா இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குத்தானே, ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றவே தான். ஆனா ஓ இல்லை இல்லை, அந்த 13 அந்த வெள்ளி வந்தால் ஏதோ ஒரு நாட்டில் அந்த 13க்கும் வெள்ளிக்கும் சம்பந்தம் இருக்குண்டு பிரான்ஸ் நினைக்கிறேன் நான். அது ஆனா கூட யூரோப்பாக்குள்ளே அது இருக்குது. ஆனா பிரான்ஸ் தான் கூடவா இருக்கல, சொல்ல அங்கேருந்து தான் தோன்றி இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனா யூரோப்பா ஃபுல்லா அந்த நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. சாரி, நான் மாறி சொல்கிறேன்னு தெரியல. நான் வெள்ளி 13 வரக்கூடாதுன்னு சொல்வார்கள். அந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வாரதுன்னு சொல்லி ஏதோன்னு சொல்லி கலக்கலாக இருக்கிறீங்க, அழகாக இருக்கு. ஆனா அதே நினைச்சு கொண்டு போனா அப்படிமா பிரச்சனை பெறும். எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போது நினைச்சு கொண்டே போனா அது கட்டாயம் பெறும். இப்படி எது வேணால் 13ஆம் நம்பர் பார்ப்போம். இந்த நாட்டு யோசிக்கிறது இருக்கா இல்லையாண்டு ஒரு தரம் பார்க்கணும். இங்கே 13 இருக்காண்டு. அழகாக இருக்கிறீங்க ஜெயமலர்களே, சூப்பராக இருக்குது நெக்லஸ் எல்லாம். இந்த சாரிதான் எடுத்து வச்சுட்டு மேலே போடுறதுக்கு வேற கலரும் இல்லைன்னு பார்த்தா அது வெள்ளி இல்லை ஒன்று இருந்துச்சு. இல்லை அதான் கிடையாது இருக்காது. அது அந்த சாரின்ற இது மூடரும் அப்படித்தான் இருக்கு. அப்போ அதே கலர். சாந்தினி அவர்கள் வாங்க, வணக்கம். சார் நேஸ் பிலிப் சார் வாருங்களா. சரியா, ஓகே ஓகே. காலையில் ஏதாவது சிந்தனை வந்துருக்கு மையம்லவர்களே, சொல்லுங்களேன். சும்மா சிந்தனை, பொது சிந்தனை, சமய சிந்தனை இல்லாட்டாலும் பொது சிந்தனை இது. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் மணிமோகன். வணக்கம் வாங்க. நான் குளிக்க போயிருந்தேன்னா இந்த நம்பர்ல கிட்ட வந்தேன். சொல்லுங்க. அது வெள்ளி 13. வெள்ளி 13 இத்தாலிக்காரர் நம்பர் 13 இருக்கும். அப்படியா? அதே நம்பர். சைனா வந்து 8. அது அவங்கள அந்த ஒலிம்பிக் நடக்கே 8ஆம் தேதி 8ஆம் மாதம் அந்த 8 அந்த செகண்டோ நிமிஷம் அதெல்லாம் துவங்கினவே. இல்ல 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 இல்ல, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். இந்த இத்தாலியோட தொடர்பு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தா பேட் லக்ன்னு சொல்றதா? வெள்ளிக்கிழமை வெள்ளி மட்டும் வந்தா மற்ற நாள் வெள்ளியும் அந்த 13 மாறது குறைவு தான். இப்படி வருஷத்துல ஒரு 2 தான். ஏன்னா இத்தாலிக்கும் இந்த 13ஆம் நம்பருக்கும் தொடர்பு இருக்கா? வேற நம்பர் இல்லையோ அதுதான் அவ இந்த லக்கி நம்பரோ தெரியல எனக்கு. அதுலயே ஒரு அம்பிச்சா. சரி, ஏதோ இத்தாலின்றது மட்டும் தெரியும். இல்ல ஏறாண்டு சார் இப்ப பிரான்ஸ்ல ஒரு நம்பர்ல தான் இலக்கம் ஒன்று போடுற இல்ல, அது 13 எதுக்கோ ஒன்றும் போடுற இல்ல. அது என்ன நம்பர் எனக்கு மேல கடவுள். இப்ப நாங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? அந்த 13 தான். 13 அதுவும் வெள்ளிக்கிழமை. எனக்கு முழுமையான விளக்கம் தெரியாது. இன்றைக்கு ஆங்கில செய்திகள் சொன்னார்கள் எப்படி வெள்ளிக்கிழமை 13 நடாமனவர்னு சொன்னார். கேளுங்க அப்படி என்னதான்னு சொல்லி ஏதோ ஒன்று. எனக்கு முழுமையான விளக்கமே தெரியாது. ஏதோ ஒரு நாட்டுல எனக்கு ஏதோ பிரான்ஸ் ஏதோ ஒரு நாட்டுல 13 விரும்புறையில பிரான்ஸ் எனக்கு ஒரு ஊகம் தெரியாது. இருக்கலாம். இது நான் நினைக்கிறேன் இத்தாலிக்கு 13க்கும் தொடர்பு இருக்கு. என்ன நடந்தா இத்தாலியில? இத்தாலியில அவைக்கு அது விருப்பமான நம்பரா இருக்கலாம்ன்றதான் இந்த கூட ஒரு இது. இந்த நம்பரோட விரும்பாத ஒரு நாடு எனக்கு ஞாபகம். ஆனா ஒரு இலக்கம் உண்டு, அந்த இலக்கத்தை விரும்பி ஒன்றுக்கும் போடாத நாடு வந்து அது ஒன்று பிரான்ஸ். முக்கியமாக நாடு 13 விரும்புறே இல்ல. அப்ப சரி, ஜெர்மன்ல இருக்கிறவா சொல்றா. அப்ப இந்த என்ன ஜெர்மனி தான் விரும்புறே இல்ல. இல்ல வாணிமோவா, இந்த திறப்பு பூட்டை கண்டுபிடிச்சவ இந்த திறப்பை ஏதோ என்னன்னு சொல்லி அது ஒரு பிரான்ஸ் இருக்கு. அது என்ன திறப்பு திறப்பு சாவியா கண்டுபிடிச்சதாவே இல்ல. அது பழைய கால தாக்கலா இருக்கும். ரோமானியரா இருக்கலாம். ரோமானியர் ஏதோ ஒரு இலக்கங்களை பாவிக்கிற இல்ல என்ற ஒரு இதுவும் இருந்தது. அந்த வீடுகளுக்கு இலக்கத்தை அறிமுகம் செய்தவ பிரான்ஸ். அது பிரான்ஸ் இலக்கத்தை அறிமுகம். சரி, பொது அறிவுகள் இவ்வளவு போக வேண்டாம். நேஸ் பிலிப் சார் வாங்க, வணக்கம். நீங்க இப்ப ஒரு கேள்வி என்னன்னு இப்படி யோசிச்சு கொண்டு வந்தீங்க? கேள்வி இல்ல, ஆங்கில செய்தி இல்ல, ஆங்கில செய்தியில காலையில் நான் யோசிக்கல. இது இருக்குது. இது வந்து இந்த 13ஆம் தேதி ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை வரக்கூடாது, வந்தா அது பேட் லக்ன்னு சொல்லி ஏதோ ஒரு நாடு நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி தான் அது. அப்ப அந்த வெள்ளியும் 13 தான் நாங்க இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வாணி இத்தாலியா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்க
நான் இதுக்கெல்லாம் எனக்கு மேல கத்தோலிக்க கட்டடியா இருக்கு. கத்தோலிக்காக்கள் தான் டிவி அதை கைப்பிடிக்கிறவங்க. நான் அது சமயம் வந்து கொண்டு வந்ததில்லை. கத்தோலிக்காக்கள் தான் அந்த ஆண்டவர் இறந்தது, ஆண்டவர் பிடிபட்டது எல்லாம் வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில நடந்தபடியா அந்த நம்பரை எடுக்கிறேன். இத்தாலியிலும் இல்லை, பிரான்சிலும் இல்லை, ஜெர்மனியிலும் இல்லை. மற்ற நாடுகளை பற்றி எனக்கு கத்தோலிக்க நாடுகளில் இல்லை. நான் படித்தது அதான் தெரிஞ்ச சொல்கிறேன். வணக்கம் ஜெசிந்தா அவர்களே. நேரம் வாங்கல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டு வரேன். எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். வணக்கம் வாங்க. நான் இன்றைக்கு இணைந்திருக்கிற மணியக்கா, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் மணியக்கா. இந்த வெள்ளிக்கிழமையில 13ஆம் தேதி என்பது ஒரு அன்லாக் நம்பர் சொல்லுவார்கள். ஆனால் எங்க இடங்கள்ல ஜியானடிசனவர்களே வீட்டுக்கு 13ஆம் நம்பர் இருக்குது. எங்க நாங்கள் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல்கள்ல 13ஆம் நம்பர் இல்ல, அது தெரியும் எனக்கு. 13 வீடுகள்ல இருக்குதா நம்பர்? எங்க இதுல இருக்குது, எங்க ரோட்ல இருக்குது 13ஆம் நம்பர் இருக்கிறது. எங்க ரோட்டில் இருக்குது. சில இடங்கள்ல இருக்கோ தெரியல, சில இடங்கள்ல தெரியல. ஆனா எங்க இடங்கள்ல இருக்குது. வந்ததுதான் எனக்கு எந்த நாடுன்னு ஞாபகம் இருக்காது. எனக்கு அது ஞாபகம் இல்லை, ஆனால் அறிஞ்சது மறந்துட்டேன் மணிக்கு. நானும் மறந்துட்டேன், ஞாபகம் வருவதில்லை இப்பொழுது. அந்த 13 வெள்ளியில் வந்தார். வெள்ளி வந்து 13 வந்தால் நாடு 13 விரும்புறேன். 13 நாட்டுல பெரிய வெள்ளி வந்தது, ரப்பு வந்தது, பிடிபட்டது எல்லாம் வெள்ளிக்கிழமையா அவர் தம்பி. சரி, நேவிஸ் பிலிப் சார் வாங்க, சிந்தனை கொண்டு வருவோம். தொடர்ந்து நாங்கள் மும்மாத பண்டிசை நேரத்துக்குள் செல்வோம். இப்ப இருக்கிறீங்க அந்த மாதிரி வாங்க. உஷார் பி ஹாப்பி இல்ல பரவாயில்ல வாங்க. இறைவாக்கினர் ஏசாயா பின்வருமாறு கூறுகின்றார். இஸ்ராயேல் மக்களிடம் ஆண்டவர் கூறுவது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் உள்ளத்தை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு நீ செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வரும். உன் வழி மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர் மணிகள் போன்றும் இருந்திருப்ப. வறண்ட பாலைவழியில் பல ஆண்டுகள் பயணப்பட்டு அல்லலுற்றவர்கள் இஸ்ராயேல் மக்கள். எனவே நீரின் ஒப்புயர்வற்ற மதிப்பினை இஸ்ராயேல் மக்களை விட வேறு யார் அறிந்திருக்க கூடும்? பாய்ந்தோடும் ஆற்றினை போல் நம் நிறைவாழ்வு இருக்கும் என்று இறைவாக்கினர் ஏசாயா கூறுகின்றார். வெள்ளம் போல் பெருகி வரும் கடவுள் அன்பு நம்மை முழுவதும் நிறைத்திட நாம் அனுமதிக்கின்றோமா, அல்லது அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தவிர்க்கின்றோமா? கடவுளின் அன்பை சிதறி சின்னும் சிறு துளியாக பார்க்கின்றோமா, அல்லது பொங்கி வரும் பெரும் வெள்ளமாக காண்கின்றோமா? நம்மை மீட்க தம் மகனையே இவ்வுலகிற்கு அனுப்ப சித்தம் கொண்ட கடவுளை நாம் போற்றுவோம் என்று கூறிக்கொண்டு இவற்றை காலத்தில் இயேசுவின் வருகையை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தபடி, கருணை கடலே வா சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா பூவதியாம் தாவிரினின் பூங்கோடியே பூபாலகா உள்ளோர்களை நல்லோராக கருணை கடலேவா கதிதயாபரவா சுருடி மறையோர்க்கு சுடரொளிவா என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்ட சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து நீங்கள் பொழுது எல்லா முயற்சிகளும் செலுத்தி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுகம் இடையிலே இசைக்கப்படுகிற பன்னிசைகள்
இறைவனின் மனதை உறுத்த வேண்டும். எல்லோர் மனதிலும் இருக்கின்ற கவலைகள் ஆறு. இறைவன் எல்லோருக்கும் நல்ல நிறைவான ஆசிரியை வழங்க வேண்டும். பாவகத்துக்கும் இறைவனின் ஆசிரியரும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து பெறுகிறேன். மணி நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது மும்மத பன்னிசை நேரம். பாலன் அவர்கள் இருந்தால் 2 கேள்வி கேட்கலாம் என்று யோசிச்சோம், போயிட்டார். பார்ப்போம், கேட்கலாம். பிடிப்போம், சில வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டுமே. நிறைவுக்கு வருதோ? மும்மத பன்னிசை நிறைவுக்கு வருது. மும்மத சிந்தனையா? நானும் குழம்பிட்டேன் கணக்கத்தால். சரி, மும்மத சிந்தனை நேரம் நிறைவுக்கு வருகின்றது. ஆரம்பமான மும்மத பன்னிசை நேரம். நன்றி. புறம் செல்வியாக ஓடி வந்து உட்காந்துருவார். கடை அங்கே இருந்து தொடுத்துருவார். இல்ல 13ஆம் இலக்கத்துல யோசிச்சு அதுக்கு